Praise Thee, 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 praise Thee. Hallelujah, praise Thee, praise Thee. Okay? Praise Thee, praise Thee, praise Thee, praise the Lord, praise the Lord. நல்லவர் 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 இரக்கம் கிருபை தயவுள்ளவரே தோத்திரம் 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 தோத்திரம். Praise be to Jesus, praise be to the Holy Spirit of God. Praise Thee, praise Thee, praise Thee, praise Thee, praise Thee. Hallelujah, தோத்திரம் தோத்திரம் சோத்திரம் சோத்திரம். துதிக்கு பாத்திரரே சோத்திரம் 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 சோத்திரம். நல்லவர் 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 சோத்திரம். இந்த புதிய மாத காலைக்காய் கத்திர எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க. காலைதோறும் கத்தட கிருபை புதிதாக இருக்கு. காய் சோத்தரிப்போம். சோதராம் சோதராம். இந்த வருஷத்தை இந்த 3ஆம் மாதத்தை தேவன் நம்ம கிருபையாக கொடுத்ததுக்காய் கத்திர எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க. அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய அன்பு, அவருடைய காருண்யத்திற்காய் கத்திர எல்லாம் சோத்தரிப்போம். சோதராம் சோதராம். அவருடைய நித்திய உடன்படிக்கைக்காய் கத்தரை சோத்திரம் பண்ணுங்க. சோதராம் சோதராம். மாறாத அவருடைய திட்டத்துக்காய் கத்தரை சோத்தரிப்போம். சோதராம் 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 சோதரம். இந்த புதிய மாதத்திலும் ஒரு புதிய இரக்கம், புதிய தயவுக்காய், புதிய வாக்குத்தத்தத்தின் நிறைவுக்காய் கத்தரை சோத்தரிப்போம். சோதராம் 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 சோதரம். முகத்துள்ள மைமையின் அறிவாகிய ஒளியை நம்ம மீது வீச செய்யும்படிக்காய் கத்தரை சோத்திரம் பண்ணுங்க. அவருடைய சகல பரிபூர்ணத்தினால் நம்மை நிறைக்கும்படிக்காய் சோத்தரிப்போம். நாம் விரும்புகிறது, வேண்டிக் கொள்வது, வாஞ்சிக்கிறதுக்கு அதிகமாக கிரியை செய்கிற தேவனை சோத்தரிப்போம். அவருடைய எல்லாவற்றால் நம்முடைய எல்லாவற்றையும் நிரப்புகிற நிறைவான சரியமாகிய சபைக்கு தலையான கிறிஸ்துவை சோத்திரம் பண்ணுங்க. பெத்தேல் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிற அனுபவத்தோடு தேவன் நம்மோடு இடைப்பட்டு நம்மை உறுதிப்படுத்தின தயவுக்காய் கத்தரை சோத்திரம் பண்ணுங்க. சோத்திர சோத்திரம். ஏல் பெத்தேல் என்ற ஆசீர்வாதத்துக்காய் கத்தரை சோத்தரிப்போம். ஏலோகிம் பெத்தேல் என்ற ஆசீர்வாதத்துக்காய் கத்தரை சோத்தரிப்போம். உலகம் எங்கும் எல்லா பரிசுவான்கள் நீதிமான்கள் மேலோடு பூரண கிருபை தயவு விளங்க செய்யும்படிக்காய் சோத்தரிப்போம். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த புதிய மாத காலை விலைக்காமை சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். உங்களுடைய புதிய கிருபையினால், உங்களுடைய வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கையினால், எல்லாவற்றுக்கும் நித்திய ஆணையினால், ஆணையின் கீழ் எங்களை உறுதிப்படுத்தின தேவன், பக்தி உள்ள உண்மை உள்ள வித்தை நீ காப்பாற்றி என்றென்றும் ஆண்டவரே ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையாக நாங்கள் சிங்காசனத்தில் உட்கார்ந்து சகல ஜாதி இருப்புக்கொள்ளால் ஆளுகை செய்கிற அந்த ஆளுகையின் உறுதி வாக்குத்தத்தை எங்கள் கோட்ட தயவுக்காய் சோத்திரம். இந்த புதிய மாதத்திலும் அதை எங்கள் வாழ்க்கையில உறுதிப்படுத்தும், சிறப்பையும் மைமைப்படும். இயேசு கிறிஸ்து அன்பளித்து வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. காரங்கள் 320வது பாட்டு 320. அன்பில் என்னை பரிசுத்தனாக்க, அன்பில் என்னை பரிசுத்தனாக்க, உம்மை கொண்டே சகலத்தையும், அன்பில் என்னை பரிசுத்தனாக்க, உம்மை கொண்டே சகலத்தையும் உருவாக்கிய நீர் நானீரோ, தந்தை நோக்கமனாதி என்றோ, உருவாக்கிய நீர் முதற் பேரானீரோ, நாதி என்றோ, என் நேசுவே நேசித்தீரோ, நேசுவே நேசித்தீரோ, மாத்திரமனானா இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், துதிப்பேன். அழித்தோழில் முதல் எழுந்ததினாள் தலையானிரே, அழித்தோழில் முதல் எழுந்ததினாள் தலையானிரே. சபையாமும் சரீர பொருந்திடவே இவையாலித்தீர பொருஸ்தலரை, தலையாமும் சரீரம் சீர்பொருந்திடவே அலித்தீர பொருஸ்தலரே. என் நேசுவே நேசித்தீரோ, நான்
இயேசுவே நேசித்தீரோ மாத்திரம் நான் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன் அறிந்தே என்னை அழைத்தீரே முதற் பேராய் நீர் இருக்க அறிந்தே என்னை அழைத்தீரே முதற் பேராய் நீர் இருக்க ஆவியால் அபிஷேகித்தீரே நயுமே வளர ஆவியால் அபிஷேகித்தீரே நயுமே சாயலில் நான் வளர என் இயேசுவே நேசித்தீரோ மாத்திரம் நான் என் இயேசுவே நேசித்தீரோ மாத்திரம் நான் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன் நன்றியுடன் துதிப்பேன் வருங்காலம் கலில் முதல் பேராய் நீ இருக்க நம் சோதரராய் வருங்காலம் கலில் முதல் பேராய் நீ இருக்க நம் சோதரராய் ஓம் கிருபையின் வார்த்தையை வெளிப்படுத்தி ஆளுவோம் புது சிருஷ்டியிலே ஓம் கிருபையின் வார்த்தையை வெளிப்படுத்தி ஆளுவோம் புது சிருஷ்டியிலே என் இயேசுவே நேசித்தீரோ தீரம் நான் இயேசுவே நேசித்தீரோ இன்னும் நன்றியுடன் துதிப்போம் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன் நன்றியாளன் உள்ளம் எந்திடுதே இதற்கென்ன நன்றியாளன் உள்ளம் நினைந்திடுதே இதற்கென்ன பதில் செய்குவே நிம்மகா நோக்கமூற்றமாய் என்னை தந்தை நடத்திடுமே நிம்மகா நோக்கமூற்றமாய் என்னை தந்தை நடத்திடுமே என் இயேசுவே நேசித்தீரோ நான் என் இயேசுவே மாத்திரம் நான் இன்னும் யுடன் துதிப்பே இன்னும் நன்றியுடன் துதிப்பே 523வது பாடல் சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே உம்மன்பேத்தனை ஆச்சரியம் சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே உமன்பு எத்தனையோ ஆச்சரிய சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே உமன்பு எத்தனையோ ஆச்சரிய உம்மை மாதிரம் நான் நேசித்திடுவே அன்பே உம்மை நான் சேவித்திடுவே உம்மை மாதிரம் நான் நேசித்திடுவே அன்பே உம்மை சேவித்திடுவே தீமையை நன்மையாக மாற்றி தந்திரே தீங்கொன்றும் அணுகாது அரணானிரே தீமையை நன்மையாக மாற்றி தந்திரே தீங்கொன்றும் அணுகாது அரணானிரே கண்ணியில் வீழா கண்ணின் மணி போல் கண்ணை என் மேல் பதித்து காத்திரே கண்ணியில் வீழா கண்ணின் மணி போல் கண்ணை என் மேல் காத்திரே சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் அன்பு எத்தனையோ ஆச்சரிய சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின்
அன்பு எத்தனையோ உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன். அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன். அன்பே உம்மையே நான் நிந்தைகள் பழிகளும் சூழ்ந்திட்ட வேலை, நிதமும் நெருக்கத்தால் தவித்த வேலை. நிந்தைகள் பழிகளும் சூழ்ந்திட்ட வேலை, நிதமும் பருக்கத்தால் தவித்த வேலை. பயப்படாதே என்று நீ தேற்றியே பாசம் கொண்டு அனைத்தீரல்லவோ. பயப்படாதே என்று நீ தேற்றியே பாசம் கொண்டு அனைத்தீரல்லவோ. ஷாரோனின் ரோஜாவே லீலியே உன் அன்பு எத்தனையோ ஆச்சரிய. ஷாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே உன் அன்பு எத்தனையோ ஆச்சரிய. உம்மை மாதிர நேசித்திடுவேன். அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நேசித்திடுவேன். அன்பே கர்ஜிக்கும் சிங்கம் போல சத்தம் வந்தாலோ, யூதாக்கோ தீர சிங்கம் என்னில் உள்ளதால். கர்ஜிக்கும் சிங்கம் போல யூதாக்கோ தீர சிங்கம் என்னில் உள்ளதால். பொர்முனை போராடுவேன் நான், ஜெயம் பெற்று உம்மை உயர்த்துவேன். பொர்முனை நின்று போராடுவேன் நான், ஜெயம் பெற்று உம்மை உயர்த்துவேன். ஷாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே உம் அன்பு எத்தனையோ. ஷாரோனின் ரோஜாவே லீலியே உம் அன்பு எத்தனையோ ஆச்சரிய. உம்மை மாதிரம் நான் நேசித்திடுவேன். அன்பே உம்மையே சேவித்திடுவேன். திறம் நான் நேசித்திடுவேன். அன்பே உம்மை சேவித்திடுவேன். கண்டாமிருகத்தை போல் வேலனியுமே, அதனை போல எந்தன் கொம்பு உயர்த்துவேன். கண்டாமிருகத்தை போல் வேலனியுமே, அதனை போல எந்தன் கொம்பு உயர்த்துவேன். புது எண்ணெயால் அபிஷேகியும் சத்துருக்கள் வெட்கம் அடைந்திட. புது எண்ணெயால் அபிஷேகியும் சத்துருக்கள் அடைந்திட. ஷாரோனின் ரோஜாவே லீலியே உம் அன்பு எத்தனையோ ஆச்சரிய. ஷாரோனின் ரோஜாவே லீலியே உம் அன்பு எத்தனையோ ஆச்சரிய. உம்மை மாதிரம் நான் அன்பே மாதிரம் நான் நேசித்திடுவேன். உம்மையே நான் சேவித்திடுவேன். நிசனி வரும் வேலை நெருங்கி உம் பாதம் முத்தம் செய்து காத்திருப்பேனே. உம் பாதம் முத்தம் செய்து காத்திருப்பேனே. பரிசுத்தரே போல் மாற்றியே மூடு என்னையே. சேர்த்து கொள்ளும் மூடு என்னையே. ஷாரோனின் ரோஜாவே தாக்கின் லீலியே உம் அன்பு எத்தனையோ ஆச்சரிய. ஷாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் உம் அன்பு எத்தனையோ ஆச்சரிய. உம்மை மாதிரம் நான் நேசித்திடுவேன். சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான்
துதித்திடுவேன், உம்மையே நான் சேவித்திடுவேன். 505வது தமிழ் பாடல். அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே. அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே. அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே. உந்தன் மேல் மாதிர அன்பு கீழேதும் உண்டோ? ஆசை உந்தன் மேல் மாத்திர அன்பு கீழேதும் உண்டோ? தந்தை போல் சுமந்தவரே, தாயின் கருவினில் காத்தவரே. தந்தை போல் சுமந்தவரே, தாயின் கருவினில் காத்தவரே. ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. வெட்கியே போனதில்லை, நம்பினோர் வெட்கியே போனதில்லை. அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே. அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே. ஆசை உந்தன் மேல் மாத்திர உம் அன்பு கீழேதும் உண்டோ? ஆசை உந்தன் மேல் மாத்திர உம் அன்பு கீழேதும் உண்டோ? நேசக்கொடியம் தந்தே வீசி பாசமாய் பழம்பிடுதே. நேசக்கொடியம் தந்தே வீசி பாசமாய் பழம்பிடுதே. என்னாயும் பேர் சொல்லி அழைத்தீரன்றோ, என்னாயும் பேர் சொல்லி தீரன்றோ. நித்தம் கிருபை நாள் மூடி சூட்டிடுவே, நித்தம் கிருபை நாள் மூடி சூட்டிடுவே. அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே. அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே. ஆசை உந்தன் மேல் மாதிர ஏதும் உண்டோ? ஆசை உந்தன் மேல் மாதிர ஏதும் உண்டோ? உலகில் உள்ளவனிலோ என்னில் இருப்பவர் பெரியவரே. உலகில் உள்ளவனிலோ என்னில் இருப்பவர் பெரியவரே. உந்தன் வல்லமையால் ஜெயம் பெற்றிடுவேன், உந்தன் வல்லமையால் ஜெயம் பெற்றிடுவேன். என் முன்பே செல்வதால் கலங்கினேனே, என் முன்பே செல்வதால் கலங்கினேனே. அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே. அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே. ஆசை மேல் மாதிர உம் அன்பு கீழேதும் உண்டோ? ஆசை உந்தன் மேல் மாதிர உம் அன்பு கீழேதும் உண்டோ? குயவன் கை களிமண்ணை போல் தேவா உம்மிடம் ஒப்புவித்தேன். குயவன் கை களிமண்ணை போல் தேவா உம்மிடம் ஒப்புவித்தேன். உந்தன் மனதின்படி என்னை விடுவேன்,
மனதின்படி என்னை வணைந்திடுமே. எஜமானனே உமக்கு நான் எஜமானனே உமக்கு நான் அடிமையன்றோ. அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, ஆசை உந்தன் மேல் மாத்திரம் அன்பு கீழேதும் உண்டோ. ஆசை உந்தன் மேல் மாதிர அன்பு கீழேதும் உண்டோ. சீயோனில் வாசம் செய்யும் எந்தன் இயேசுவை அடைந்திடவே. சீயோனில் வாசம் செய்யும் எந்தன் இயேசுவை அடைந்திடவே. ஆசையாய் இலக்கை நோக்கியே ஓடிடுவேன். ஆசையாய் இலக்கை நோக்கியே ஓடிடுவேன். பந்தய பொருளை பெற்றிடுவேன். பெற்றிடுவேன். அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, ஆசை உந்தன் மேல் மாத்திரம் அன்பு கீழேதும் உண்டோ. 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய மாத காலை வேளைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 2025 ஆண்டு 3வது மாதம் இந்த அருமையான இந்த காலை வேளைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். Song of Solomon chapter 2 verse 4. என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. இந்த புதிய மாத காலையிலே விருந்து சாலைக்கு என்னை அழைத்து கொண்டு போனார், என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. The banner over me is love. இந்த புதிய மாதம் 3ஆம் மாதத்திலே தேவனுடைய நேச கொடி நம் மீது வீச செய்ததுக்காய் கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எஸ்தர் என்கிற இந்த அக்சால் என்கிற இந்த எஸ்தர் தன்னுடைய 2 பெயர்களை கொண்டு அவர்கள் முர்தக்காய் என்கிற இணைப்போடு அவர்கள் யூத குலத்தின் வரலாற்றை மாற்றி அமைத்த வாக்குத்தத்த செய்தியோடு கூட இந்த புதிய மாத காலையிலே நாம் பிரவேசித்திருக்கிறோம். எஸ்தருக்கு சகல அதிகாரம். எஸ்தரினுடைய எழுத்து, she not only stood, she went, she sent என்று நாம் படித்தோம். அவள் ராஜாக்கும்பதாக நான் மாண்டு போனால் போகிறேன் என்று சொல்லி யூத ஜனங்கள் எல்லோரையும் 3 நாள் உபவாசிக்க சொன்ன வரலாற்றினுடைய நீட்சிதான் இந்த மாதத்தினுடைய சிறப்பு. 3 நாள் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக இருக்கிறது. யோசேப்பு தான் சிறைச்சாலையிலே இருந்தபோது அனைத்தும் தேவனை தன் கண் முன்பதாக வைத்து வாழ்ந்த ஒரு பரிசுத்தவான் தான், நீதிமான் தான் யோசேப்பு. ராகேலினுடைய மகன். ராகேல் கண்ணுக்கு பிரியமானவள் என்ற இடத்தில் கண் பிரச்சனை பார்த்த உடனேயே அவருக்கு உடனடியான ஒரு அன்பு யாக்கோபிற்கு. கண்டவுடன் தன் தாய் சாயலை கண்டு ஓடி அணைத்து முத்தமிட்டு, அதை இன்றைக்கு கொச்சையாக பேசுகிற எத்தனையோ பேர் உண்டு. பிதாக்களை நாம் கொச்சையாக பேசுவதில்லை, நாம் அவர்களுடைய நிர்வாணத்தை மூடுகிற இடத்தில் நாம் முயற்சி செய்கிறோம். இந்த யாக்கோபை கேவலமாக பேசுகிறவர்கள் உண்டு, தாவீதை கேவலமாக பேசுகிறவர்கள் உண்டு, சாலமோனை கேவலமாக பேசுகிறவர்கள் உண்டு. அவர்களுக்கு மெய்யாகவே நேசக்கொடி என்பது அவரோட வாழ்க்கையில் இல்லாததன் காரணம்தான் அது. இந்த யாக்கோபு தான் தாயினுடைய கட்டளைக்கு இணங்க, தகப்பனுடைய கட்டளைக்கு இணங்க அவர் சென்று தற்காலிக பாதுகாப்பிற்கும் நிரந்தர
உறுதிப்பாட்டுக்கும் தாய் தகப்பனுடைய 2 இணைப்பின் கீழ் அவர் புறப்பட்டு செல்ற வரலாறு நமக்கு தெரியும். அவர் தன்னுடைய மாமன் வீட்டுக்கு வந்து சேர்ந்த இடத்தில் அவர் அங்கே ராகேலை கண்டவுடன் அவருக்கு ஒரு நேசம் உண்டான கண். அந்த கண்ணினுடைய ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் தி ஐ கண்டவுடன் அவர் அங்கே காதல் கொண்டு அவர் நேசத்தை வெளிப்படுத்துகிறார். தாயினுடைய சாயலை அங்கே காண்கிறார். உடனடியாக ஒப்பாரி வைத்து அழுது. இதை குறித்து நாம் அதிகமாக படித்திருக்கிறோம். அவர் அந்த அன்பினுடைய அடக்க முடியாத அந்த ஊற்று அவருக்குள் புறப்பட்டு வந்தது. அந்த கண்டவுடன் அவர் அங்கே நேசம் கொண்டதனுடைய ரெக்டிஃபிகேஷன், அதனுடைய சீரமைப்பு தான் யோசேப்பு தன் கண்முன்பதாக தேவனை எப்போதும் வைத்து வாழ்ந்தார். யாக்கோபு கண்டவுடன் தன் தாயின் சாயலை கண்டு தன் ராகேலை கட்டி அணைத்து முத்தமிட்ட இடத்தில் அந்த இணைப்பின் கீழ் வந்தவர் இந்த யோசேப்பு. அவர் தேவனை கண்முன்பதாக வைத்து வாழ்ந்தார். அந்த கண்முன்பதாக வைத்து வாழ்வது என்பது லிவிங் வித் டிவைன் ப்ராவிடன்ஸ், நாட் வித் கோயின்சிடென்ஸ். இந்த எஸ்தரின் புஸ்தகத்தில் 2 நிலைகளை பற்றி நாம் தெளிவாக படித்து வந்தோம். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில் அவர்கள் பூர் என்கிற லாட் என்று சொல்லப்படுகிற சீட்டு குலுக்கி போட்டு அவர்கள் ஒவ்வொன்றையும் முடிவெடுக்கிற இடத்தில் அவர்கள் இருந்தார்கள். சீட்டு போட்டு கொடுக்கிற இடத்தில் இந்த வருஷத்தில் நாம் இல்லை. 3 என்ற இடம் முக்கியமான இடம். உயிர்த்தெழுந்த நாள் 3ஆம் ஆகாஸ்வரின் 3ஆம் வருஷத்திலே, இந்த 3ஆம் மாதத்திலே 3ஆம் நாள் 3 நாள் உபவாசம். 3 என்பது 2 என்பது 7 7 10 இந்த எண்கள் எல்லாம் எஸ்தரின் புஸ்தகத்திலே வருகிற எண்கள். எண்ணிலக்கம் நமக்கு வந்தாலே ஒரு சந்தோஷம்தான், பிரசங்கம் ஈஸியாக மாறிடும். 2 3 7 10 இதெல்லாம் எஸ்தரின் புஸ்தகத்தில் இருக்கிற சிறப்பு வாய்ந்த விஷயங்கள். அதனால் we can delve deep, ஆழமாக நாம் உள்ளே சென்று அதை நாம் படிக்கலாம். தன் கண்முன்பதாக வைத்த இடத்தில் ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் 2 பேர் பட்லர் பேக்கர் என்று 2 பேர் இருக்கிறாங்க. பட்லர் ரெஸ்டோர் ஆயிட்டார், பேக்கர் மாட்டிக்கொண்டார், சுயம்பாவி மாட்டிக்கொண்டார். அவரை பற்றி அங்கே 16க்கு மேல் யோசேப்பு மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்றார். 3 நாள் உனக்கு டைம் இருக்கு. ராஜாக்கு முன்பதாக நீ சிக்கி கொண்டாய், உன்னை ஆயத்தமாக்கவில்லை, நீ ராஜாக்கு முன்பதாக ஆயத்தம் இல்லாத நிலையில் நின்றபடினால் உன்னை சிறைச்சாலையில் போட்டுவிட்டார். இப்போது ராஜாதி ராஜா கத்தாதி கத்தாக்கு முன்பதாக உன்னை ஆயத்தமாக்கிக்கொள், 3 நாள் இருக்கிறது என்று எச்சரிக்கிறார். 3 என்ற இடத்திலே அவருக்கு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டவர். ஆயத்தமாக்க டைம் லைனை யோசேப்பு என்றாலே இட்ஸ் ஆல் அபவுட் டைம். யோசேப்பு காலத்தை கணிக்கக்கூடியவர், கால நியமங்களை உணரக்கூடியவர் தான் யோசேப்பு. இந்த யோசேப்பின் கோத்திரம் தான் காலத்தை, நேமத்தை, நேரத்தை அவர்கள் குறித்து நேர காலத்தை வகுத்து யூதாவுக்கு ஆளுகையை கொடுக்கிற இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். யோசேப்பும் யூதாவும் 2 பெரிய மரங்கள், 2 பெரிய தலைகள், 2 பெரிய தூண்கள். அவர்கள் 2ஆக பிரிந்தது துர்தஷ்டம் என்றாலும் எசேக்கியேல் 37:16 இருவரும் ஒன்றாக இணைவார்கள் என்று அங்கு வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டு யோசேப்பு கால கணக்கை கணிக்க இருப்பது காரணம் கர்த்தரை தன் கண்முன்பதாக எப்போது வைத்து வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய பரிசுத்தவான். அது லிவிங் இன் டிவைன் ப்ராவிடன்ஸ், a level of living in divine providence. தெய்வீக பராமரிப்பு, போஷிப்பு என்ற இடத்தில் வாழ்வதற்கு அது நிகர். அது ஆபிரகாம் தகப்பனுக்குள் இருந்த ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த தகப்பனாகி ஆபிரகாம் கர்த்தரை எப்போதும் கண்முன்பதாக வைத்தபடினால் 22ஆம் அதிகாரத்தில் மோரியா மலையிலே அவர் அங்கே தேவனுடைய ப்ராவிடன்ஸ் என்று சொல்லப்படுகிற முற்கள் நடுவிலே சிக்கிக்கொண்ட ஆட்டை அவர் கண்டெடுத்து அதை தன் மகனுக்கு பதிலாக பலி செலுத்தியது டிவைன் லெவல் ஆஃப் டிவைன் ப்ராவிடன்ஸ். இந்த நல்ல நாளிலே 3 என்ற அந்த மாதத்தின் கீழ் வந்திருக்கிற நாம் நேசக்கொடி என்ற இடத்தில் எஸ்தர் என் மேல் பறக்கிறது என்று சொல்கிறாள். 3 நாள் அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அங்கே அந்த சுயம்பாய்க்கு சொல்லப்பட்ட பட்லருக்கு சொல்லப்பட்ட இடத்தில் ஆயத்தமாக்குவது போல எஸ்தர் மொர்தெக்காய் இடத்தில் நீளமகலம், the length and the breadth என்று சொல்லப்படுகிற இடத்தில் நீ போய் எல்லா யூத ஜனங்களையும் கூட்டு ஒருமைப்பாட்டுக்குள் கொண்டு வா. 3 நாள் நாம் உபவாசித்து நாம் ஜெபிப்போம். அந்த 3 என்பது மிகப்பெரிய பிரேக் த்ரூ. திருத்துவ தேவனின் எண் என்பது 3 என்பதை நாம் அறிவோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்பது 3. பிதாவாகிய தேவன் தம்முடைய அன்பினாலே நம்மை உலகத்தோற்றுக்கு முன்பதாக கிறிஸ்து இயேசுக்குள் தெரிந்து கொண்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தம்மை தாமே பாவ நிவாரண பலியாய் ஒப்பு கொடுத்து நம்மை முற்றுமுடி ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். ஒரே பலியினாலே நம்மை பரிசுத்தப்படுத்தி பூர்ணப்படுத்தி இருக்கிறார். பரிசுத்த ஆவியாகிய தேவன் அவர் நமக்குள்ளே மனவாட்டியை ஆயத்தமாக்குற இடத்தில் நம்மை மர்வமாகிற வேலை செய்து வருகிறார்கள். திருத்துவ தேவனுடைய அனுபவத்தின் கீழ் வந்திருக்கிறோம். ஆகாஸ்வரு தான் ஆண்ட 3ஆம் வருஷத்திலே மிகப்பெரிய விருந்து ஒன்றை வைக்கிறார். 180 நாள். 180 நாள் என்பது ஈசாக்கினுடைய வயது.
180 என்பது ஈசாக்கின் வயது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே, ஆதியாகமம் 21:14 நினைக்கிறேன், 17, ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் தன் வீட்டில் ஒரு பெரிய விருந்தை வைக்கிறார். 7 நினைக்கிறேன், 21:7, பெரிய விருந்தை அவர் வைக்கிறார். ஈசாக்கு பால் மறந்த நாளிலே பெரிய விருந்து ஒன்று அங்கே வைக்கப்பட்டு, அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு, இஸ்மவேலை அவர்கள் துரத்தி அடிக்கிறார்கள். இஸ்மவேல் என்ற பரியாசக்காரன், இஸ்மவேல் என்ற மோக்கா, இஸ்மவேல் என்கிற காட்டுக்கழுதை, யாருக்கும் அடங்காத ஒரு இடத்தில் இருப்பவன், அவனை துஷ்டன், அவனை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரவாளியோடு அவன் இருப்பதில்லை என்று அந்த விருந்து அவனை வெளியே தள்ளுகிறது. 180 என்பது ஒரு மிக சிறப்பு வாய்ந்த எண், ஈசாக்கின் எண். ஈசாக் என்பவர் பயபக்தியின் தேவனை அது காட்டுகிறது. 180 நாள் இந்த அகாஸ்வர் தன்னுடைய ராஜ்யத்தின் சிறப்பை, மேன்மையை விளங்க செய்கிற இடத்தில் விருந்து வைக்கிறார். அது முதல் விருந்து. இரண்டாவது விருந்து 7 நாள், அது முடிந்த உடனேயே 7 நாள் விருந்து ஒன்றை வைக்கிறார். அதற்கு பின்பு இந்த 7 நாள் விருந்துக்கு பின்புதான் வஸ்தி அதே சமயத்தில் ஒரு 7 நாள் விருந்து, அந்த அம்மா ஒரு விருந்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க சைடு பை. மூணாவது, நான்காவது விருந்து எஸ்தரை அடையாளம் கண்டு எஸ்தருக்கான செய்யப்பட்ட விருந்து. அதுக்கப்புறம் 5, இந்த ஆமான் தன்னைத்தானே உயர்த்து கொண்ட இடத்தில் அவன் வைத்த ஒரு விருந்து. இந்த 5க்கு இடையில ஒரு 6, எஸ்தரின் முதல் விருந்து. 7, எஸ்தரின் இரண்டாம் விருந்து. 8, மொர்தெக்காய், திடீரென்று மொர்தெக்காயை தேவன் ஆகாஸ்வராஜுக்கு நினைவு படுத்தின இடத்தில் அவரைக்கென்று ஒரு சிறப்பு விருந்து, ஆமானை வைத்து விருந்து நடக்கிறது. 8. 9வது விருந்து அனைத்து இடங்களிலும், ஆல் ஓவர் த ப்ராவின்ஸ் ஆஃப் 127 நாடுகளின் அனைத்து மாநிலங்களிலும் ப்ராவின்ஸிலும் ஒரு விருந்து வைக்கப்படுகிறது. 9. 10 சூசான் நகரத்தில் வைக்கப்படும். 10 விருந்து இங்கே டாக்குமெண்டேஷன் இருக்கு. விருந்து எஸ்தரின் புஸ்தகத்தில் எத்தனை விருந்து? 10. இவைகள்லாம் 2 குரூப்பிங், 2 குரூப் பண்ணு. 1 முதலாம் விருந்து, 2ஆம் விருந்து ஒரு குரூப். 180 நாள் 7 நாள் என்ற விருந்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 180 கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் பூரண நிலையை அது காட்டுகிறது. எது? 180. இப்போ 180 ஈசாக்கின் பயபக்தியின் தேவன், ஈசாக்கிலும் ஒரு சந்ததி விளங்கும். நம்ம எல்லாரும் ஈசாக்கின் பயபக்தியின் தேவனுடைய அனுபவத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஈசாக்கு பால் மறந்த நாளிலே இஸ்மவேலை வெளியே துரத்துகிறார். ஒரு முதிர்ச்சி நமக்குள்ளே கொண்டு வரப்பட வேண்டும். இந்த 3 நாள் உன்னை ஆயத்தம் பண்ணிக்கொள் என்று நாம் நேற்று தினத்தில் மாலை நாம் திருவிருந்து அப்போ கேட்டோம். 3 நாள் உன்னை ஆயத்தம் பண்ணிக்கோ. ஒன்று 3 நாள் 3 கூட அதில் பட்சிகள் உட்கார்ந்ததை தின்பது அவர் டைம் லைனை கொடுத்துட்டார். நீ பார்வோன் என்கிற உலக அரசனுக்கு முன்பதாக நீ குற்றவாளி, உன்னை ஆயத்தம் பண்ணாத இடத்தில் நீ தோத்து போன. ஆனால் வானங்களையும் பூமியும் சிருஷ்டித்து தேவனுடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பதாக நிற்கப் போகிறாய், உன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டு போய் என்றவர் சொல்லிவிட்டார். இந்த 3 என்பது இளமையிலும் வாலிபத்திலும் முதுமையிலும் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை என்பதை விளங்கிக் கொள்ளுங்க. இந்த புதிய மாதத்திலே 3 என்ற இடத்தில் நாம் இளமை என்று நாம் சாமுவேலை போல கனி கொடுக்க வேண்டும். சாமுவேல் அன்னாலால் ஆயத்தமாக்கப்பட்டார்கள். நாம் அந்த வரலாறு நமக்கு தெரிஞ்ச விஷயம். எனக்கு நீர் ஒரு ஆண் பிள்ளையை தந்தால், ஆண் பிள்ளை என்றால் என்ன? a man among men. வெறும் நம்ம ஆண் மகனாக 10 பேர்ல ஒரு ஆளை சுத்திட்டு இருக்க கூடாது, 10 பேரா சுத்திட்டு இருக்க கூடாது. நாம் 10ல் ஒருவனாக இருப்பது தான் ஆண் மகன். a man among men. ஆண்களுக்குள்ளே ஒரு ஆண். அப்படிப்பட்ட இடம் தான் அந்த தாய். ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை என்றால் என்ன? ஆண்களுக்குள்ளே ஒரு ஆண். a man among men. தனித்துவம் வாய்ந்தவர், தனித்துவம் வாய்ந்தவர், சிறப்பித்து. அதுதான் வேதத்தில் இருக்கிற அனைத்து ஜெயங்கொண்ட பரிசுத்தவானுடைய கேரக்டர். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே அட்டவணை இருக்கு இல்லையா? அது லோத்து இல்லையே, லோத்து பேர். ஏனென்றால் அவர் ஆண்களுக்குள்ளே அவர் ஆண் இல்லை. அவர் மெய்யான விசுவாசத்தின் வீரனாகிய ஆபிரகாம் என்கிற விசுவாச தகப்பனை அடையாளம் காட்ட தெரியாதபடினால் பொய் ஏமாத்து இந்த நீதிமான் தான் லோத்து. ஆனா உன் பிள்ளைகள்கிட்ட நம்ம உங்க தாத்தா ஒருத்தர் இருக்காரு, பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு தான் தேவன் நேரடியான வெளிச்சம் கொடுத்துருக்கிறாரு, சகலமும் அவங்க மூலமா தான் ஆசீர்வதிக்கப்படும். நீ சொல்லி கொடுத்தியா? சொல்லி கொடுத்துருந்தா அந்த பிள்ளைகள் எதுக்கு வாங்கிட்ட தப்பு செய்ய போகுது? அந்த பிள்ளைகளுக்கு குழப்பம் அடைஞ்சனால நம் பிள்ளைகளை நாம் தான் குழப்பத்தில் வைத்திருக்கிறோம். ஏன்? சரியான முறையில் அவங்களை நாம் போதித்து எச்சரித்து வளர்க்காதது நம்முடைய குற்றம் தான். இவர் லோத்து குற்றம். லோத்து குற்றத்தினுடைய விளைவு என்ன? பிள்ளைகள் குழப்பம் அடைஞ்சு என்ன செய்து சந்ததி வேணும்னு சொல்லிட்டு மோவாப், அம்மோன் என்ற 2 பெரிய எதிரிகளை உண்டு பண்ணி விட்டது. அது இஸ்ரவேலுக்கு இன்னைக்கும் தலைவலி தான். அதுக்கு நீ தான் காரணம், அப்ப தகப்பன் நீ தான் காரணம் என்றாலும் தேவன் 10 என்ற அந்த இடத்தில் 10 தலைமுறைக்கு அப்புறம் 10 என்ற அந்த அனுபவத்துக்கு அப்புறம்
அங்கே ரூத் கொண்டு வரப்படுறாங்க. ஆனால் ரூத் உள்ளே வரும்போது அந்த தாய், அந்த சகோதரி, அந்த மணவாட்டி, அந்த மனைவிக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய அறிவு என்ன? இரக்கம். இந்த 10 என்பது ஒரு இரக்கத்தை நமக்கு காட்டுகிறது. 10 விருந்து இந்த இடத்துல இரக்கத்தின் நாள் யூத ஜனங்கள் மேன்மையை பெற்றார்கள். இந்த புதிய மாதம் 3ஆம் என்கிற இடத்தில் தேவனுடைய தேவனுடைய அன்பு மட்டுமில்லை, நாம் 10 என்ற இடத்தில் அந்த 10 தலைமுறைக்கு பின் யார் கொண்டு வரப்படுறது? ரூத்து இஸ்ரவேலுக்குள்ளே கொண்டு வரப்படுகிறார்கள். வரும்போது அவர்கள் எப்படிப்பட்ட அனுபவத்தோடு வந்தார்கள்? இரக்கம், கைண்ட்னஸ் என்றதோடு வந்தார்கள். அவர்கள் இரக்கம் காட்டினார்கள். தன் மாமியாருக்கு இரக்கம் காட்டுறாங்க, தன்னுடைய புருஷன் வீட்டுக்கு இரக்கம் காட்டுறாங்க. அவர் சொல்ற, உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம். நீ எங்கே போகிறாயோ அங்கே நான் வர்றேன், நீ எங்கே தங்குறியோ அங்கே நான் தங்குவேன், நீ எங்கே மரித்து அடக்கம் பண்ணப்படுவாயோ அடக்கம் பண்ணப்படுவேன். எவ்வளோ பெரிய விசுவாசம், மிகப்பெரிய விசுவாசத்தை அவர்கள் வெளிப்படுத்தார். போய் ரூத்தோடு கூட இணைந்து கொண்டார்கள். ஒரு பாலம் முத்தமிட்டு ஓடி போய்விட்டார். இணைந்து அவர்கள் செல்கிறது நமக்கு தெரியும். பின்பு இரக்கம் காட்டின வரலாறு ரூத்தின் புஸ்தகத்திலே மீண்டும் மீண்டுமாய் சொல்லப்பட்டு அநேக இடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரூத்தினுடைய இரக்கத்தை தான் தாவீது கற்றுக்கொண்டார். தாங்க பெரிய பாட்டி, அவங்களுடைய பூட்டி, அந்த இரக்கத்தை அவர் நன்கு படித்து தான் அரசனான போது, அபிஷேகம் பண்ண ராஜாவான போது யாருக்கெல்லாம் இரக்கம் காட்டணுமே எல்லாருக்கும் காட்டினார். இரக்கத்தின் கீழ் அவர்கள் கொண்டு வரப்படுகிறார்கள் 10 என்ற இடத்தில். இந்த லோத் என்பவன் அட்டவணையில் இருந்தாலும் அவர் பேர் இங்கே இல்லையே. அதனால ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையை யார் கேட்கறது? அன்னால் ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையை கேட்கிறாங்க. மேன் அமங் மென். அதன் கீழ் தான் சேனைகளின் கத்தர் என்ற அறிவு, யுத்தத்தின் கத்தர் என்ற அறிவு. அதுதான் அங்கே சாமுவேல் அங்கே கொண்டு வரப்படுகிறார். சாமுவேல் அங்கே கொண்டு வரப்பட்டு, அந்த சாமுவேல் ஒரு ஆண் பிள்ளை என்ற இடத்தில் அவர் தேவனுடைய ஜனத்தை நகர்த்துகிறவராக, இஸ் ஏபிள் டு மூவ் காட்ஸ் பீப்பிள். அதான் அங்கே முக்கியம். அவர் தேவனுடைய ஜனத்தை தேவனுடைய திட்டத்துக்கு நேராக நகர்த்துகிற இடத்தில் அவருக்கு அங்கே மிகப்பெரிய வலிமையான வாக்குத்தத்தத்தின் வல்லமையும் ஆசீர்வாதம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த இப்போ ஈசாக்கு பால் மறந்த நாளில் மிகப்பெரிய ஒரு விருந்தை அவர் வைத்து இஸ்மவேல் என்கிற அந்த வல்லமை அவர் துரத்தி ஒரு ஜெயத்தை அவர் பெற்றுக்கொண்ட இடத்தில் இந்த புதிய மாதம் நமக்கு ஒரு ஜெயத்தின் மாதமாக, நிறைவின் மாதமாக, ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்கும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதற்கு நேராக தேவன் நம்மை வழிநடத்த நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த 3 என்ற இடத்தில் 3 காலகட்டம் சொல்லியா, இளமை, அங்கேதான் சாமுவேல் கனி கொடுக்கிறார். சாமுவேலுடைய தாய், நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தால் உமக்கு நான் அதை தருவேன் என்ற இடத்தில் அதற்கு அந்த வாக்குக்கு, அந்த ஆணைக்கு பாத்திரவானாக அவர் நடந்து கொள்கிறார் சாமுவேல். அதுக்கேற்றபடி அவர் தேவனுக்கு மதாக மனுஷனுக்கு மதாக சேவை செய்கிறார். பிஃபோர் காட், பிஃபோர் மேன். ஏலிக்கு மதாக பணிவிடை செய்கிறார், தேவனுக்கு மதாக பணிவிடை செய்கிறார். நான் மனிதனுக்கு மதாக தேவனுக்கு மதாக உத்தமர்களை தானியேலை போல் இருக்கணும். ராஜா வந்து கேட்கிறார், தானியேல், உன்னைக்கு சிங்க கபிலை போட்டார்கள், நீ இரவும் பகலும் சேவித்த உன் தேவன் உன்னை காப்பாற்றினாரா? அதுக்கு தானியேல் சொன்ன ஒரே ஒரு பதில் என்ன? ராஜாவாகிய உமக்கும் என் தேவனுக்கும் நீதிகேடு நான் செய்யவில்லை. நீதிகேடு செய்யாத சிங்கம் என்ன ஒன்றும் செய்யலை. ஸோ இந்த வருஷத்திலே நாம் இந்த 3 நிலைகளிலே, முதுமை, இளமை, முதுமை, வாலிபம், இந்த 3 நிலையிலும் 3 இந்த இடத்தில் நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சாமுவேலை போல நாம் அந்த கனி கொடுக்கிறவர்களாக நீதி என்ற நிலையில் நின்று நாம் செயல்பட வேண்டும். அது நம்ம இடத்துல தேவன் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான விஷயம். அப்படி இருப்போம் என்றால் அவர் நம்மை நகர்த்துகிறவராக, we will be able to be movers, மற்றவர்களை நகர்த்த, we will be able to influence, மற்றவர்களை நாம் தாக்கம் கொண்டு வர, இம்பாக்ட் கொண்டு வர இடத்தில் கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். சாமுவேல் அப்படிப்பட்ட இடத்தில் தான் தைல கொம்பை கொண்டு தாவீதை அபிஷேகம் பண்ணினார். அந்த தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்டினான். தேவனுடைய ஆலயம் கட்டுறது சும்மா கிடையாது. அதுக்கு பேக்கப் வந்து இந்த சாமுவேல், அதுக்கு பேக்கப் அன்னாள். இதெல்லாம் இளமையிலே அவர்கள் கொடுத்த அந்த கனி. இளமை என்ற இடத்திலே சாமுவேல் கனி கொடுத்து, வாலிபம் என்ற இடத்துல தான் யோசேப்பு வந்து நிற்கிறார். அங்கே வாலிபம் என்ற இடத்துல கனி கொடுக்கிறார். தேவனை கண்பதாய் நைத்த வைத்து அவர் சென்று எல்லாவற்றையும் ஜெயித்து ராஜாக்கு முன்பதாக, பார்வோனுக்கு முன்பதாக போய் நின்று 105ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்துக்கு மேலே வாசிச்சா, ராஜா ஆள் அனுப்பி அவன் கட்டை விடுவிக்கிறார். தன் மனதின்படி கட்டவிழ்க்கும் அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறார். இஸ்ரவேலின், எகிப்தின் ஞானிகளுக்கு போதிக்கிற இடத்தில் அவர் உயர்கிறார். வாலிபத்திலே கனி தர, முதுமையில தான் இந்த ஆபிரகாம் கனி கொடுக்கிறார். இன் இஸ் ஓல்ட் ஏஜ் ஆபிரகாம் அவர் கனி கொடுக்கிற இடத்திலே அவர் சிறப்பு பெறுகிறார். அந்த அந்த கனி அவரிடத்தில் அவ்வளவு நிறைந்து இருக்கிறது. இந்த 3 நிலையிலும் நாம் இந்த புதிய மாதத்தின் கீழ் 3 இடத்திலே கனி கொடுக்க வேண்டும். ஈசாக்கிலே உன் சந்ததி விளங்கும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. Galatians 3:16.
கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஈசாக்கிலும் சந்ததி வழியும் சந்ததி கிறிஸ்து. 180 என்ற நிலை என்பது நாம் இப்போது புதிய ஏற்பாட்டு சபையிலே நாம் ஒருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டிய கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் பூர்ண அனுபவமாக இருக்கிறது. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை பெறணும். அதோடு கூட 30 கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி 180. அப்புறம் 7 நாள் என்பது பூரண அனுபவம் 37. ஆக மொத்தம் 37. இயேசு 30 7 180 7 என்ற கணக்கிலே அது நிற்கிறது. புரியுதா உங்களுக்கு? அவர் 3ஆம் வருஷம் என்பது இளமை, வாலிபம், முதுமை 3 காலகட்டத்திலும் கனி கொடுக்கிற இடத்தில் அந்த 180 விளங்குகிறது. நமக்கு ஒருவேளை நமக்கு வயதாகி ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், சின்ன வயது ரட்சிக்கப்பட வாட்டாவா நம் வாழ்க்கையை 3 பகுதியாக பிரிச்சுக்கணும். இளமை என்கிற சாமுவேல், வாலிபம் என்கிற யோசேப்பு, முதுமை என்கிற ஆபிரகாம். இந்த 3 பிதாக்களையும் நான் எப்போதும் நம்ம முன்ன கண்ணு முன்னாடி வச்சுக்கணும். இவர்கள் 3 மிகப்பெரிய பிதாக்கள். அந்த பிதாக்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் நேச்சர் நாம் அதை தியானித்து அதில் நீதிமானோடு செல்வது ஓப்பன்னஸ் என்ற இடத்திலே நாம் அந்த நீதிமானோடு இணைக்கும் போது there is a openness, door open. அது மட்டும் இல்லை, நமக்குள்ளே கன்ஃபர்மேஷன் இங்கே உண்டாகிறது, இன்டகிரேஷன் உண்டாகிறது. இவையெல்லாம் சப்மிஷன், செப்பரேஷன், ஸ்வீட்டனிங் என்ற இடத்தில் 3 அமைகிறது. அப்போ நம்ம ஒரு நீதிமானோடு ஒரு பரிசுத்தவானோடு நாம் நம்மை இணைத்து கொள்ளும் போது புதிய வாசல்களை திறக்கப்படுகிறது. there is confirmation, உறுதிப்படுகிறது, இன்டகிரேஷன் என்ற இணைப்பு உண்டாகிறது. இதெல்லாம் சும்மா விளையாட்டு கிடையாது. அதனால் 3ஆம் வருஷம் என்பது இந்த 3 நிலை. வருஷம் 3 நிலையிலே நாம் அந்த திருத்துவ தேவனுடைய அந்த 3 பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்பதுடைய இந்த 3 நிலையிலும் நம்முடைய ஆவியாத்ம சரீரத்திலே 180 என்றால் என்ன? 30. 180 தான் 30. ஈசாக்கின் பயபக்தியின் தேவனுடைய வளர்ச்சி அது 30க்குள்ளே அது உள்ளடங்குது. கிறிஸ்து இந்த 30க்குள்ளே உள்ளடங்குறார். அது மட்டும் இல்லை, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி 180 வருஷம் வச்சுட்டார் விருந்து. 180 நாள் அது முடிஞ்சவொடனே 7 நாள் விருந்து வைக்கிறார். இந்த 7 நாள் விருந்து தான் பூரண புருஷம். அந்த 7 நாள் விருந்தில் தான் வஸ்தியை கூப்பிடுறாரு. வஸ்தி வரமாட்டேன்ட்டாங்க. அவங்க தனியாக ஒரு விருந்து ஒன்று நடக்குது. அந்த அம்மாவுக்கு கூப்பிடும்போது அவர்கள் வர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அப்போ முதல் 2 விருந்து ஒன்றாக செல்லுங்க. 180 7 1, 30 7 1. நம்முடைய வாழ்க்கையிலே 30 என்ற 180 என்ற அந்த ஈசாக்கின் பயபக்தியின் தேவனுடைய நிலையை எப்போது நான் வைத்து வாழும்போது 7 என்கிற அந்த பூரணம் நமக்குள்ளே கொண்டு வரப்பட்டு நம்முடைய கனம், ஆகாசு ராஜாவின் ஹானர் அண்ட் இஸ் க்ளோரி, பிரஸ்தாபம் என்று சொல்லப்படும். தேவன் நம்மை கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். இந்த மண்ணிலே தேவன் சிறப்பிப்பார். எப்போ? 180 7 குறித்த அறிவு நமக்கு, அந்த 2 விருந்தை குறித்த அறிவு நமக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் தான் எஸ்தரினுடைய வஸ்தியினுடைய தனி விருந்து, அதுவும் எஸ்தருக்காக செய்யப்பட்ட விருந்து. இது 2ம் யுனைடெட். எஸ்தர் ஆயத்தமாக்கப்பட்ட இடத்திலே அவர்கள் ராஜ கிரீடத்தை முடிசூடும் போது விருந்து வைக்கப்படுகிறது. வஸ்தி தனியாக ஒரு விருந்து வச்சுக்கிட்டு she got rejected. தனி விருந்துக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது. தனியாக ஒரு விருந்து வைத்து தனியாக அவங்க கும்மி அடித்து கும்மாளம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ராஜாவா நம்ம வர முடியலையே. அவன் இன்னைக்கு தனித்துவத்தில் எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கான். தனியாக ஆராதனை, தனியாக பாட்டு, நடத்திப்பின் கீழ் நாம் செய்ய வேண்டும். அதுதான் ஆணையின் கீழ் உள்ள ஊழியம். ஆணையின் கீழே ஊழியம். ஏன் பெரியவங்க பரிசுவான்கள் நம்முடைய பிதாக்கள் நடத்திப்பின் ஒன்று வச்சாங்க. அந்த நடத்திப்பின் ஆணை, தட்ஸ் ஓத். அதன் கீழே நான் பர்மிஷன் வாங்கிட்டு போகும்போது பிரச்சனை உங்களது இல்லை, பிரச்சனை அது அங்கே தலைவர்களது. அவங்க தான் அது கணக்கு கொடுக்கணும், நீங்கள் இல்லை. நீ சொன்னாங்க, போன பர்மிஷன் கேட்டால் தப்பிச்சுட்டு போயிட்டே இருந்துக்கலாம். அது எஸ்தரின் தனி விருந்து என்ற இடத்திற்கு வராது. எஸ்தர் தனி விருந்து செய்த இடத்தில் மாட்டிக்கொண்டார்கள். ஆனால் இங்கே எஸ்தரோ எதையும் கேட்டு விரும்பலை. கொடுக்கப்பட்ட ஏதோ ஒரு மனரம்யமாக வாங்கி கொண்டார்கள். அங்கே ஒரு பாசிவ் அப்சர்வேஷன் இருக்குது. அமைதியாக எதை கொடுத்தாலும் வாங்கி கொள்கிறாங்க, மனரம்யமாக இருக்கிறாங்க. அந்த இடத்துல அவர்கள் முடிசூட்டப்பட்டு ஒரு விருந்து அவர்கள் கொண்டு வரப்படுது. எத்தனை விருந்து? மொத்தம் 4 விருந்து முடிஞ்சு போச்சு. 5வது விருந்து என்னது? இந்த ஆமான் தன்னைத்தானே உயர்த்தி ஒரு விருந்தை வைத்துக் கொள்கிறான். அதுவும் 5வது விருந்தும் 8வது விருந்து நம்ம சேர்க்கணும். 8வது விருந்து யாருக்கு? 1 2 ஒரு இணைப்பு, 2 3 ஒரு இணைப்பு, 4 யாருது? தனியா இந்த ஆமான் ஒரு விருந்தை தனக்கே வச்சுக்கிறான். 4 5 5ஆம் விருந்து. 6ஆம் விருந்தும் 7ஆம் விருந்தும் ஒரு இணைப்பு. 6ஆம் விருந்து என்பது
எஸ்தருடைய முதல் விருந்து. 7ஆம் விருந்து என்பது எஸ்தருடைய 2ஆம் விருந்து. அது 2 இணைப்பு. அப்போ 6 7னா 5ம் 8ம் நம்ம சேர்க்கணும். 5ஆம் விருந்து யாரு வச்சது? ஆமான் தனக்கு தானே வச்சுக்கிறாரு. 8ஆம் விருந்து மொர்தெகாயை தேவன் அடையாளம் கண்டு வைக்கப்பட்ட விருந்து. அப்போ இந்த 1 2 முடிஞ்சு, 3 4 முடிஞ்சுது. 5ஆம் விருந்து தனக்கே ஒரு விருந்து வைக்கிறார். யார்? ஆமான். தன்னையே கனப்படுத்தி புகழ்ந்துக்கிறார். தனக்கு ஒரு சூழ்ச்சி செஞ்சு தன்னையே உயர்த்துகிற மனிதர்கள் இந்த மாதத்தில் தரைக்கின் கீழ் கொண்டு வருகிற இடத்தில் 8ஆம் விருந்து நினைவு கூறப்படுகிற விருந்து. யார் செய்ததை நினைவு கூறுறார்? தேவன். மொர்தெகாய். தேவன் உங்களுடைய நற்கிரியைகளை, உங்களுடைய பிரயாசங்களை, உங்களுடைய நீதியின் கிரியைகளை, அன்பின் பிரயாசத்தை, விசுவாசத்தின் மறந்துவிட அநீதி உள்ள தேவன் அல்ல. அதுதான் நீங்க 8ஆம் விருந்தில் நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். 8th feast மறைமுகமாக நீங்கள் என்ன செய்தாலும் சரி, அதை தேவன் வெளிரங்கமாக கனப்படுத்த வல்லவர் என்பதை 8 மறைக்கப்பட்டது மொர்தெகாய்க்கு, மொர்தெகாயின் நற்கிரியை. பட் தேவன் மறக்கவில்லையே. அன்று ராத்திரி ராஜா தூக்கமே இல்லை. தேவன் அதை கிளப்பி விட்டு அவனை தேவன் கனம் பண்ண, ராஜா கனம் பண்ண விரும்புறவனுக்கு என்ன செய்யப்படும் போது அவர் சொல்றாரு, அவனுக்கு இதெல்லாம் செய்யுங்க. அதான் அவரை தான் ராஜா கனம் பண்ணுவார் நினைச்சுக்கிட்டு எல்லாம் அடிச்சு விடுறார். நீ போய் மொர்தெகாய் அதை செய்யடா போடா. அதனால் நாம் இந்த நாட்களில் தேவனுக்கும் பதிலாக உண்மை உத்தமர்களாக நம்முடைய கிரியையை நாம் உண்மையாக உத்தமமாக தேவன் காண்கிறார் என்ற இடத்தில் ஆபிரகாமின் மார்க்கத்தின் கீழ், யோசேப்பினுடைய அந்த வழியின் கீழ் நாம் இருப்போம் என்றால் நமக்கு இந்த சிறப்பு உண்டாகும். இந்த என் மேல் பராக்கிரம் கொடி நேசமே என்பது என்னாகுமோ 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கொடி பறக்குது 4 திசையிலே. அவனவன் தன் தகப்பன் வீட்டின் கீழ். அதை மட்டும் வாசிக்கணும். என்னாகும் 2:2 அவனவன் தன் தகப்பன் வீட்டின் கீழ். நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத் 4 பக்கம் 4 பேனர் கொடி கலரா பறக்கு தகப்பன் வீட்டிலே. வாசிங்க அது. இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் விருதாகிய தங்கள் கொடி அண்டையிலே தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசரிப்பு கூடாரத்திற்கு எதிராக சுற்றிலும் பாளையம் இறங்க கடவர்கள். இந்த பாளையம் இறங்கி கொடியை ஏற்றி அவனவன் தன் தகப்பன் வீட்டின் கீழ் கொடி பிடிச்சி நிற்கிறாங்க. எல்லாம் 4 பெரிய தலைகள், 4 திசையிலே 12 கோத்திரம் கொடி பிடிச்சி நிற்குது. அதுதான் விருந்து சாலைக்கு என்னை அழைத்து சென்றால் மேல் பறந்த கொடி நேசமே. அது அப்படி அவர்கள் பாளையம் இறங்கியது எங்க? சீனாய் மலையின் அடிவாரத்தில். அங்கே அவர்கள் மேல் ஒரு நுகம் வைக்கப்பட்டது. ஆனால் சியோன் மலைக்கு வந்திருக்கிற நமக்கு இந்த நுகம் லகுவானது, எளிதானது. என் நுகம் கிறிஸ்து சொல்றாரு, என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள். நுகத்தை நாம் இந்த அன்பினால் ஏற்றுக்கொள்கிற இடத்துல, அது அன்பினால் அல்ல, கட்டளையினால். பழைய ஏற்பாட்டிலே அவர்களுடைய பாளையம் கட்டளையின் கீழ் இருந்தது. ஒவ்வொருவனும் தன் தகப்பன் கொடியின் கீழ் கொடிபிடிச்சு நிற்கிறான். அந்த கொடியின் கீழ் அவர்கள் சிறப்பிக்கப்படுகிறார்கள். அந்த கொடியின் கீழ் அவர்கள் நேச வைராக்கியம் கொண்டார்கள். அந்த கொடி இந்த வருஷத்திலே நம் மீது, இந்த பாளையம் என்கிற இடத்தில் நேச கொடி நம் மீது வைராக்கியமாக பறக்க விடுகிற இடத்தில் இந்த மொர்தெகாய் தன் தகப்பன் முப்பாட்டன் அவன் யோசேப்பு கத்தரை கண்முதாக வைத்து யாருமில்லாத இடத்திலே, பொத்திபான் வீட்டிலே யாரும் இல்லை என்றாலும் அவன் கண்ணுக்கு முன்னதாக அப்பாவை, நீதிமான்களை, பரிசுவான்களை வைத்து வாழ்ந்தபடினால் தேவன் அவனை உயர்த்தி கனம் பண்றார். அந்த புதிய மாதத்திலே தேவன் நம்மை 8வது விருந்து இந்த இடத்திலே உங்கள் நற்கிரியைகளை, உங்கள் பிரயாசங்களை நீங்கள் தேவனுக்காக, சபைக்காக, ஜனங்களுக்காக செய்கிற ஒன்றை மறந்துவிட அநீதி உள்ள தேவன் அல்ல. எல்லாத்துக்கும் you will be rewarded. ஒவ்வொன்றையும் நினைவு கூர்ந்து அவர் செய்வார். ஒவ்வொன்றுக்கும் அவர் பிரதிபலன் வைத்து அவர் கணக்கு வைப்பார். இந்த ஆமான் தன்னைத்தானே உயர்த்திக் கொள்கிறான், தன்னையே ப்ரொமோட் பண்ணிக்கிறார். தனக்கே கட் அவுட், பேனர், யூடியூப் சேனல், தன்னைத்தானே உயர்த்தி கொண்டு தெரிகிற ஒவ்வொருவனுக்கும் இந்த எஸ்தரின் விருந்து அங்கே இருக்கு. எஸ்தரின் விருந்து தான் அங்கே க்ளோஸ், சாப்டர் க்ளோஸ். 5ஆம் 2 விருந்து. இந்த 2 விருந்தும் பேரிங். 1 2 ஒரு பேரு, 3 4 ஒரு பேரு, 5 8 ஒரு பேரு, 6 7 என்பதை எஸ்தரின் ஃபர்ஸ்ட் விருந்து. 5ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் விருந்து. 5ஆம் அதிகாரம் ஃபர்ஸ்ட் அவர்களுடைய இன்விடேஷன், வாங்க. அங்க ஆமானும் அழைக்கப்படுகிறார். இங்கே ஆமான் உயர்த்தப்படுகிறார் என்று நினைக்கிறார். ஆனால் ஆமானுடைய உயர்வு தாழ்வுக்கு. எவன் தன்னை உயர்த்துகிறான் அவன் தாழ்த்தப்படுவான். இந்த ஆமான் தன்னைத்தானே தனக்கு ஒரு விருந்து வச்சு சிறப்பிச்சவனை எஸ்தர் கூப்பிட்றாங்க, வா ராஜாவுடைய நீ வா. அவனுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி. அவன் வீட்டில் போய் சொல்கிறார், பத்தியா என்னை கூப்பிட்டுருக்கு ராணி. அங்கே அவங்களுக்கு ஒரே ஒரு சந்தோஷத்தில் நம்ம படித்தோம், தூக்கு மேடையை வச்சிரு, முடிச்சிரு, எல்லாம் அப்படியே திட்டம் போட்டு எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான்.
தேவனுடைய பலத்த கரத்தில் அடங்கியிருங்கள், ஏற்ற காலத்திலே உயர்த்தப்படுவீர்கள் என்பது இந்த ஆமான் திருட்டு பையனுக்கு எந்த விதமான ஆலோசனை ஐடியாவுமே இல்லை. தன்னைத்தானே உயர்த்தி கொண்டு நம்மளையே நம்மளுடைய பிபி எடுத்து நம்ம ஊதி நான் யார் என்று சொல்லி கொண்டு இருக்கிறதெல்லாம் எஸ்தரின் முதல் விருந்து ஐடென்டிஃபை பண்ணி வா உன்னை உயர்த்தறியா, செல்ஃப் எக்ஸால்டேஷன் எல்லாத்தையும் கவுத்தி தலையில் தூக்கி போட போறார். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். every ascent will be a descent, every descent will be ascent என்று ஒரு தத்துவம் பைபிளில் இருக்கு. எல்லா ஏற்றமும் ஒரு இறக்கத்துக்குள்ள வரும், எல்லா இறக்கமும் ஏறும். தாழ்த்துக்கிறோம் உயர்த்தப்படுவான், உயர்த்துக்கிறோம் தாழ்த்தப்படுவான். இந்த ஆமான் 5ஆம் விருந்தில் இந்த தத்துவத்தை எஸ்தர் க்ளோஸ் பண்ணி விட்டா. நீ உயர்த்துகிற எல்லாத்துக்கும் கீழே இறக்கடா பாதாளத்தில். அதில் அந்த 2ஆம் விருந்து 7ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இட்ஸ் அ பேங்க்வெட் ஆஃப் வைன். 7ஆம் அதிகாரத்தில் பேங்க்வெட் ஆஃப் வைன் என்ற ஒரு வார்த்தை இருக்கு. வாசிங்களேன், எஸ்தர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமா வாசி முடிப்போம். அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. 2ஆம் வசனம் வாசிங்க. 2ஆம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும் போது, பேங்க்வெட் ஆஃப் வைன், அதான் திராட்சரசத்தின் விருந்து. அங்கே 36 மணி நேரத்தில் ராஜா கேட்கிறாரு, எசராஜாத்தி உன் வேண்டுதல் என்ன, உனக்கு என்ன வேணும்? அப்படி தொடர்ந்து வாசிங்க. 2ஆம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும். 36 ஹவர்ஸ்ல 2ஆவது டைம் ராஜா தான் கேட்கிறார். 36 மணி நேரம் தான் ஆச்சு. இந்த டைம் அங்கே கணக்கு வச்சு இந்த யோசேப்பின் சந்ததி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. யோசேப்பினுடைய மேன்மை என்னன்னா டைம். யோசேப்பை இன்னைக்கு விட்டுட்டா டைமும் இல்லை, ஒன்றும் இல்லை. நாங்கள் அப்படியே காலையில் அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போது டைம் ஆகிக்கிட்டே இருக்கு. நானே ஃபாஸ்ட்டாக கிளம்புவேன். சூப்பர் சானிக் ஸ்பீடில் கிளம்புறாரு. போய் நான் நினச்சேன் இன்னைக்கு லேட்டு தான் போல் இருக்கு அப்படின்னு. எனக்கு டவுட் ஆயிடுச்சு. ஏன்னா கேட்டால் டைம் ஆகிட்டுருக்கு. இன்னும் ஜஸ்ட் எவ்வளவு 35 மினிட்ஸ் தான் இருக்குது. 5 மினிட்ஸ் கூட இல்லை. 2 மினிட்ஸில் கிளம்புறாரு. 3rd மினிட்ல வண்டி, 4th மினிட்ல இங்கே சேர்றோம், 5th மினிட் உள்ளே வந்துட்டோம். 5 மினிட்ஸ் இஸ் வெரி ஃபாஸ்ட். அவ்வளோ ஸ்பீடாக கிளம்பி வந்துட்டார். ஸோ தேவனுக்கு மைமண்டாகட்டும். டைம் இஸ் அபவுட் த ட்ரைப் ஆஃப் ஜோசப். 36 மணி நேரத்தில் 2ஆவது டிக்ளரேஷன் ராஜா சொல்றாரு. ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கு ஒன்லி 36 ஹவர்ஸ். ஒரு கணக்கு ஒன்று போட்டு பார்த்தேன். 36 மணி நேரத்தில் எஸ்தர் ராஜாத்தி உனக்கு என்ன வேணும்? இந்த மாதத்தில் தேவன் நமக்கு நம்முடைய ரிவார்டு மணி நேரத்தில் இருக்கும். பெல்கேட்ஸ் பற்றி சொல்லுவாங்க இல்லையா, ஒன் மினிட்டுக்கு அவருக்கு இவ்வளவு $1,000,000 அவருக்கு. இந்த மாதத்திலே நமக்கு தேவன் எவ்ரி மினிட் வி வில் பி ரிவார்டட். 36 மணி நேரத்தில் செகண்ட் ரெக்வஸ்ட் போகுது. வாட் யூ வாண்ட் எஸ்தா? அந்த அம்மா விருந்து சாலைக்கு என்னை அழைத்து செல்ல, மேல் படைந்த கொடி நேசம், தேவனையும் மனிதனையும் மகிழ்விக்கிற இந்த திராட்சரசம், அதான் அந்த எஸ்தர் 2ஆம் விருந்து. இந்த விருந்து தான் சங்கீதம் 23:5 சொல்லப்பட்டிருக்கிறது. என் சத்துருவுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், பாத்திரம் நிரம்பி வலிக்கிறது. இந்த மாதம் தேவ அன்பினால் நிரம்பி வலிவோம். நமக்கு ஒரு பந்தி இருக்கு, we have a table. நம் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், பாத்திரம் நிரம்பி வலிக்கிறது. சத்துருக்கள் தலையை தேவன் எடுக்க இருக்கிறார். அதுதான் இந்த பந்து, அந்த the banquet of wine. நம்முடைய விருந்து இப்பொழுது இருக்கிற முக்கியத்துவம் வாய்ந்த விருந்து. இதில் நாம் நேற்றைய தினத்தில் திரு விருந்து என்ற இடத்துல நாம் இருந்தோம். நாம் அவரோடு கூட 1000 வருட அரசாட்சி ஆட்டுக்குட்டியுடைய கல்யாண விருந்து என்று ஒன்று இருக்கு. இப்போ இந்த 7 என்பதை நம்ம சொன்னோம். அதில் 2 பகுதி. 7 என்பதில் 180 என்பது இப்போ, 7 என்பது இங்கே 7 வருஷம் உபத்திரவ காலம் இருக்கும். அப்போ நாம் மேலே ஆட்டுக்குட்டியுடைய கல்யாணத்தில் இருப்போம். ஆட்டுக்குட்டியுடைய கல்யாணம் வேற, கல்யாண விருந்து வேற. கல்யாணம் எப்போ? மேலே 7 வருஷம். கல்யாண விருந்து எப்போ? 1000 வருஷம். என்ன அநியாயம்! 1000 வருஷமையா விருந்து? 1000 years of feasting. மணவாட்டி சபைக்கு 7 வருஷம் மேலே நமக்கு கல்யாணம். இங்கே கீழே 7 வருஷம் உபத்திரம். டைம் டைலேஷன். அதான் இப்பெல்லாம் சொல்லி கூட ஐன்ஸ்டீன் தியரி தான் படம் எடுத்து வைக்கிறானுங்களே. இன்டர்ஸ்டெல்லார் எல்லாம் நீங்கள் எல்லாம் தெரியாதுதா? நான் நிறையா உட்காந்து படிப்பேன், கேட்பேன். என்கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க. என்கிட்ட நம்ம பிள்ளைகள் என்கிட்ட கதை சொல்லுவாங்க. நான் அதை உட்காந்து கேட்பேன். இன்டர்ஸ்டெல்லார்ன்றது கதையை நம்ம தம்பி ஒருத்தன் சொன்னான், உட்காந்து கேட்டேன். டைம் டைலேஷன். அப்போ இன்னொரு பிளானட்டுக்கு போனால் அங்கேக்கும் இங்கே டைம் இருக்குது. அப்போ பரலோகத்தில் என்ன டைம்? 7 வருஷம் எவ்வளோ நேரமாக இருக்கும்? இங்கே 7 வருஷம், அங்கே என்னவா இருக்கும்? அப்போ எவ்வளோ நேரம் இருக்கும்? வெரி ஷார்ட்.
அப்போ இங்கே 7 வருஷம் ஓடும்போது கல்யாணம் முடிஞ்சிடுதாங்க. நார்மலாக ஒரு கல்யாணத்தை நம்ம 4 மணிக்கு ஆரம்பித்து 5 மணிக்கு முடிச்சிடுவோம் 1 ஹவரில். அன்றைக்கி ஒரு கல்யாணம் போயிருக்கேன், 4 மணின்னு போட்டிருந்தானுங்க. நான் 5 நிமிஷம் முன்னாடி போயிட்டேன். போனால் மாப்பிள்ளையை காணோம், பொண்ணை காணோம், வீட்டை யாரையுமே காணோம். பெரிய கட் அவுட்டு தான் வெளியே இருக்குது. அங்கே ஒரு பெரிய படம் இருக்குது. நான் கூப்பிட்டு எங்கேப்பான்னு கேட்டதுக்கு, இந்த கட் அவுட்டில் இருக்கிற இவர் வந்து கொண்டு இருக்கிறார் கோயம்புத்தூர்லேருந்து. அவர் வர வரைக்கும் கல்யாணம் டிலே ஆகுது. இயேசுவும் டிலே பண்ண மாட்டார், மணவாட்டி சபையும் டிலே பண்ணாது. இது அநியாயம். அப்போ நாங்கள் டீ குடிக்க போயிட்டு நாங்கள் டிலேயாக வந்தோம். கல்யாணம் 4 மணி கல்யாணம் எப்போ நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? 7 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. 7 மணிக்கு ஆரம்பித்து கடை முடிக்கிறானுங்க 7:30க்கெல்லாம். அதில் நான் செய்த ஜபம் தான் மெயின். நான் சொன்னேன், அவன் பைபிள் கை மாற்றி விட்டு அவன் பைபிளை ஃபோட்டோ எடுக்கிறான். நான் சொன்னேன், டே இங்கே திரும்பிடா, நீ ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் அப்புறம் எடு, நீ என் பக்கம் திரும்பு. நான் செய்கிற ஜபம் தான் அவனுக்கு முக்கியம். அவனுடைய ரசிகர், அவனுடைய தலைவர் இங்கே உட்கார்ந்துருக்கிறார். அவர் சொல்கிறார், மகனே நான் நேரடியாக உனக்காக ஒரு வார்த்தையை வாங்கி வந்தேன், நீ நல்லா இருப்பேன்றார். இது எங்கே இருக்குது பைபிளில் நீ நல்லா இருப்பேன்ற வாக்கு தத்துவம்? வசனம் எங்கேயா சொன்னான்? அந்த ஆள் சொன்னேன், இந்த பக்கம் என் பக்கம் திரும்பு, பைபிளை நீ ஃபோட்டோ எடுத்தால அப்புறம் எடு, திரும்பிடா என் பக்கம் அப்படி சொல்லி திரும்ப வச்சு கண்ணை மூடி, இப்போ நான் உனக்கு சொல்கிற ஒவ்வொரு வார்த்தை தான் உனக்கு உன் வாழ்க்கையிலே உனக்கு இருக்கிற ஆசீர்வாதம், ஒன்று கூட மறக்காத, ரெக்கார்ட் பண்ணி ஒழுங்காக கேளுன்னு சொல்லிட்டு தான் நான் ஜெபம் பண்ணேன். அப்படி தான் கல்யாணம் பண்ணுறானுங்க இன்னைக்கு. ஆனால் அந்த கல்யாணம் டைமில் நடந்து டைமில் முடியும். அப்போ 7 வருஷம் மேலே நமக்கு கல்யாணம் இங்கே பூமியில் உபத்திரம் எப்படி பார்த்தீங்களா? 7 வருஷம் உபத்திர காலம் மேலே கல்யாணம், அப்புறம் 1000 வருடம் விருந்து, ஆட்டுக்குட்டின்ற விருந்து, ஆட்டுக்குட்டிய கல்யாணம் 7 வருஷம், விருந்து 1000 வருஷம். இதெல்லாம் நமக்கு இந்த மாத்திலே வாக்குத்தத்தமாக தேவன் நினைப்பூட்டி கொண்டிருக்கிறார். அப்போ நமக்கு 2ஆம் விருந்து என்பது பந்தி, அந்த பந்தின் நிறைவு. 110ஆம் சங்கீதத்தை இதோடு நாம் இணைத்து விட வேண்டும். 110ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே மிக முக்கியம். கர்த்தரின் ஆண்டவர் நோக்கி, நீர் என் வலது பாசத்தில் சத்ருவை என் பாதபடியாக்கி போடும் வரைக்கும் என் வலது பாசத்தில் உட்காரு. அதான் அந்த பந்தி, அதான் அந்த டேபிள். உட்காரு, ஒரு டேபிள். வாசிங்க 110ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்றார். கர்த்தர் சியோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். ஆமென். இதான் அந்த எஸ்தரினுடைய 2ஆம் விருந்தினுடைய முக்கியத்துவம். 110ஆம் சங்கீதத்தை இணைக்கணும். உக்காந்துட்டாங்க போயிட்டு, உனக்கு என்ன வேணும் ராஜ்யத்தில் பாதி தர, செங்கோலை நீட்டுகிறார்கள். 3ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். யவன ஜனம் 3 வாசித்து முடிப்போம். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடிய காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமமாய் உம்முடைய எவ்வள ஜனம் உமக்கு பிறக்கும். யவன ஜனம் என்றால் எவர் யூத், எவர் யூத். இந்த விருந்து நமக்கு எவர் யூத் ஃபுல்னஸ் தரப்பது, எவர் யூத் ஃபுல்னஸ். அவி ஆத்மா சரீரத்திலே தேவன் எவர் யூத், யவன ஜனம் பிறக்கும், யூத்ஃபுல்னஸ். கர்த்தருடைய வருகையில் எக்காலத்தை துணிக்கும் போது எந்த வயசாக இருந்தாலும் சரி, நீங்கள் இளமையாக இருக்கலாம், வாலிபமாக இருக்கலாம், முதுமையாக இருக்கலாம், எல்லாரும் எவர் யூத் ஆயிடுவோம். 1 டைம் டிரான்ஸ்ஃபர்மேஷன், எல்லாரும் ஒரே ஏஜுக்கு வந்துடுவோம். டைம் அப்படியே ரிவர்ஸ் ஆகி உயிர்த்தெழுந்த சாயலை எல்லாரும் அடைவோம். இதுதான் எஸ்தரின் அந்த 2 விருந்தினுடைய முக்கியத்துவம். முதல் விருந்து, தன்னைத்தானே உயர்த்துகிறவனை தேவன் தவிடுபடியாக்க போகிறார். எஸ்தரின் 2ஆம் விருந்து, சத்துருக்களை பாதபடியாக்கி போட்டு யவன ஜனம் பிறக்கும் என்ற இடத்திலே இருக்க போகுது. கடைசி 9-10 விருந்து, இன் ஆல் ப்ராவின்சஸ். யூதருக்கு வெளிச்சமும் கனமும் மகிழ்ச்சியும் 8:16 அந்த வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கு. யூதருக்கு மகிழ்ச்சி, கனம், வெளிச்சம், சிறப்பு எல்லாம் அங்கே கொண்டு வரப்படுகிறது. ஆனால் அவர்கள் எந்த அந்நியனுடைய பொருட்களையும் கொள்ளையடிக்கவில்லை, சத்துருக்களை முறியடித்தார்கள். அடுத்தது இந்த ப்ராவின்ஸ் ஆஃப் சூசான், அங்கேயும் அவர்கள் அந்த பூரீம் என்பதை அவர்கள் கொண்டாடினார்கள். இந்த வருடம், இந்த மாதம் 3ஆம் மாதம் 2 என்ற இடத்தில் இது கடைசியாக சொல்லி முடிக்க. 2, 3, 7. 7 என்பது அவர்களுடைய 7 ஆலோசனைக்காரர்கள் அங்கே ஆகாசுவருக்கு இருக்கிறார்கள். 7 என்பது கர்த்தருடைய 7 கண்கள். அந்த 7 கண்கள் இந்த மாதத்தில் உலாவி கொண்டிருக்கிறது. ஆகாசுவருக்கு 7 ஆலோசனைக்காரர்கள் 2 முறை பதிவிடப்பட்டிருக்கிறது. இந்த 7 என்ற இடத்திலே தேவன் நமக்கு அவருடைய கண்களை வைத்து ஆலோசனை சொல்வார். 7 என்கிற ஞானத்தின் ஆவி நமக்கு இந்த மாதத்தில் இருக்கிறது. அது ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் அந்த 7 ஆவி, அந்த வாக்கு தத்தமும் நமக்கு இருக்கு. 10 பார்த்தோம், 7 பார்த்தோம், 3, 2. எஸ்தருக்கு 2 பெயர், 7 ஆசைகள் 2 தடவை சொல்லப்பட்டிருக்கிறாங்க. எஸ்தரின் 2 விருந்து, 2 என்ற இடத்திலே சென்று கொண்டிருக்கும். 2 என்பது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வத்துவம், மனிதத்துவம். அவர்
தேவனாயிருந்து மனிதனானார். அதனுடைய விலை இருபுறம் கருக்குள்ள பட்டயம். நமக்கு இந்த மாதத்திலே நம்ம எல்லோரையும் சீர்படுத்தி செப்பனிட்டு நம்மை இட் வில் ப்ரூன் அஸ், purge us. அதிக கனி கொடுக்கும் இடத்துல அந்த பட்டயம் நம்மை இந்த மாதத்திலே சுத்திகரித்து நம்ம பரிசமாக்கும். அதனாலே நேசக்கொடி என் மேல் பறக்கிறது. என் மேல் பறந்த கொடி நேசம் என்ற வாக்குத்தத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக கத்திடத்தில் ஒப்பு கொடுப்போம். நேசக்கொடி எந்தன் மேல் வீசி பாசமாய் பறந்திடுதே, நேசக்கொடி எந்தன் மேல் வீசி பாசமாய் பறந்திடுதே, நேசன் சொல்லி அழைத்தீரன்றோ, நேசர் என்னையும் பெயர் சொல்லி அழைத்தீரன்றோ, எஜமான் மூடி சூட்டி நீரே, நித்தம் கிருபை வையினால் மூடி சூட்டி நீரே, அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, ஆசை உந்தன் மேல் மாதிரா அன்பல் தீரேதோ உண்டோ, ஆசை உந்தன் மேல் மாதிரா. அன்பல் தீரேதோ உண்டோ. 180 என்ற அந்த 30 என்ற கிறிஸ்து வளர்ச்சிக்கு ஒப்பு கொடுங்க. அப்படி என்றால் 7 என்கிற கல்யாணத்திற்கு நாம் இருப்போம். யாசியை போல தனி விருந்துக்கு சென்று விடாதீர்கள். எஸ்தரை போல மனரம்பியம் என்ற இடத்திலே அனைத்துடைய கண்களும் தயவு பெறுங்க. ஆமானை போல நம்மை நாமே உயர்த்திக் கொள்ள வேண்டாம், தாழ்த்தப்படுவோம். மொர்தெக்காயை போல மறைவாக செய்வோம். தேவன் ஒவ்வொரு கிரியைக்கும் பதிலளிக்க வல்லவராக இருக்கிறார். எஸ்தரின் முதல் விருந்து அவள் ராஜாக்குமதாக நின்று விசுவாசத்தை வெளிப்படுத்தி அற்புதத்தை காரியத்தை மாறுதலாய் மாற்றின இடத்தில் மேன்மை தாழ்மையாக மாற்றப்படுகிறது. எஸ்தாம் 2ஆம் விருந்து 110ஆம் சங்கீதத்தின் நிறைவு. கடைசி 2 விருந்து அனைத்து யூதருக்கு கனமும் புகழ்ச்சி மகிமையும் கீர்த்தி உண்டாயிற்று என்ற இடத்தில் பூரிம் ஜாய் அவர்களுக்குள் பெருகுகிறது. இந்த அனைத்து 10 விருந்துகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் என்ன விருந்து சாலை கலைத்தி சென்றார். என் மேல் பறந்த அவர் கொடி நேசம். எல்லாம் 2 பிரிந்து 2 என்பது கிறிஸ்துவினுடைய ஆளுகை. அவர் தேவனாயிருந்து மனிதனாய் மாறினார். அவன் தேவனாய் மட்டுமல்ல மனிதனாய் இருக்கிறார். என்றென்றும் நமக்காக நித்திய ஆசாரியராய் இருக்கிறார். இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இந்த மாதம் நம்மை சுத்திகரித்து பரிசுப்படுத்தி சகல ஆசீர்வாதத்துக்கு தகுதிப்படுத்தும்படிக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த மாதத்திலே முகமுகமாய் அவரை காண்கிற பாக்கிய ஸ்லாக்கியத்தை நம்ம கொடுக்கும்படியாக ஸ்தோத்திரிப்போம். வா என்று அழைத்த போது வஸ்தி வரவில்லை, போ என்று சொன்ன போது அழைக்கப்படாமல் சென்றால் எஸ்தர். சென்றபோது ராஜாவின் கண்களை தயவு கிடைத்தது. செங்கோல் நீட்டப்பட்டது. அந்த செங்கோலை தொட்டு யவனஜனம் என்ற அனுபவத்தை பெற்றுக்கொண்டது போல இந்த மாதம் நாம் யவனஜனம் என்ற அந்த அனுபவத்தை, எவர் யூத் என்ற அனுபவத்தை, பராக்கிரமத்தை, சத்துவத்தை, வல்லமையை தரித்து கொண்டு இந்த விருந்திலே ஒரு பெரிய ஜெயத்தை காணும்படிக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் என்னை விருந்து சாலை கலைத்து சென்றால் என் மேல் பறந்த அவர் கொடி நேசம். அந்த வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். எங்கள் நேசிக்கு நல்ல ஆண்டவரே, இந்த 3ஆம் மாதத்தின் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் நன்றி. 3ஆம் வருஷத்திலே அவர் 187 என்ற அந்த புதிய ஏற்பாட்டின் சபையின் அனுபவங்களை கொடுத்து போல இந்த மாதம் முழுவதும் நாங்கள் விருந்தின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. ஆபிரகாம் ஒரு பெரிய விருந்தை வைத்து கத்தாவே இஸ்மவேலை அவர் துரத்தி ஈசாக்கை உறுதிப்படுத்தி ஈசாக்கு 180 அங்கே உறுதிப்பட்டதுக்காய் நன்றி. சாராலின் 127 என்ற அனுபவம் எஸ்தருக்குள் உறுதிப்பட்டதுக்காய் நன்றி. இந்த 180 127 என்ற இந்த 2 எண் இலக்கணம் இந்த மாதத்தில் சிறப்பிக்கப்படுவதாக. பிதாவாகிய ஆபிரகாம் எங்களுடைய தாயாகிய சாரால் 2 ஆசீர்வாதத்தையும் நீர் ஈசாக்கிலும் எஸ்தரிலும் இந்த மாதம் எங்கள் வைத்ததுக்காய் நன்றி. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் கொடுத்திருக்க தான் இணைப்புக்காய் இசைவுக்காய் சோத்திரம். உலகம் எங்கும் இருக்க பரிசுத்தவான்கள் ஆசீர்வதியும். இந்த தேசத்திலும் பெரிய கிரிகளை செய்யும். உம்முடைய ஜனத்தை இருக்கிற இடத்தில் எஸ்தரை போல உயர்த்தி கொடியை பறக்கச் செய்யும். இயேசு கிறிஸ்து அன்பினால் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய இனிமையான ஐக்கியம் நம் அனைவரோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக.